ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிபிஎஃப் எஸ்எஸ்ஒய் கணக்கு வைத்திருக்கீங்களா? மார்ச் 31க்கு முன் இந்த வேலை செய்யாவிட்டால் கணக்கு செயலற்றதாகும். அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் அல்லது சுகன்யா சம்ரிதி யோஜனா எஸ்எஸ்ஒய் போன்ற அரசின் சேமிப்பு திட்டங்களில் கணக்கு வைத்திருப்பவர்கள் இந்த நிதியாண்டு முடிவதற்கு முன் ஒரு முக்கிய செயல்பாட்டை நிறைவேற்ற வேண்டும். இந்த நிதியாண்டில் இதுவரை உங்கள் கணக்கில் பணம் டெபாசிட் செய்யவில்லை என்றால் மார்ச் 31, 2026க்குள் குறைந்தபட்ச தொகையை கட்டாயமாக செலுத்த வேண்டும். இல்லையெனில் அந்த கணக்கு செயலற்றதாக மாறும். பின்னர் அதை மீண்டும் செயல்படுத்த கூடுதல் அபராத தொகையை செலுத்த வேண்டிய நிலை உருவாகலாம். அரசாங்கத்தின் சேமிப்பு திட்டங்களில் கணக்குகள் செயலில் இருப்பதை உறுதி செய்வதற்காக ஆண்டுதோறும் குறைந்தபட்ச முதலீடு செய்யும் விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பிபிஎஃப் கணக்குகளில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தது ரூபாய் 500 டெபாசிட் செய்வது கட்டாயமாகும். ஒரு வருடம் முழுவதும் இந்த தொகையை செலுத்தவில்லை என்றால் அந்த கணக்கு செயலற்றதாகிவிடும். தற்போது பிபிஎஃப் திட்டத்திற்கு சுமார் 7.1% வருடாந்திர வட்டி வழங்கப்படுகிறது. கணக்கு செயலற்றதாகிவிட்டால் அதை மீண்டும் செயல்படுத்த ஆண்டுக்கு ரூபாய் 50 அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். அதேபோல் மகள்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சுகன்யா சம்ரிதி யோஜனா எஸ்எஸ்ஒய் திட்டத்திலும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தது ரூபாய் 250 முதலீடு செய்ய வேண்டும். இந்த குறைந்தபட்ச தொகை செலுத்தப்படவில்லை என்றால் அந்த கணக்கும் செயலற்றதாக மாறும். பின்னர் அதை மீண்டும் செயல்படுத்த ரூபாய் 50 அபராதம் செலுத்த வேண்டும். தற்போது இந்த திட்டத்தில் அரசு சுமார் 8.2% வரை கவர்ச்சிகரமான வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது. பிபிஎஃப் மற்றும் எஸ்எஸ்ஒய் ஆகிய இரண்டு திட்டங்களும் நீண்டகால முதலீட்டுக்கு மிகவும் பாதுகாப்பான அரசு திட்டங்களாக கருதப்படுகின்றன. இதில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல வட்டி கிடைப்பதுடன் வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80C கீழ் வரிச்சலுகையும் பெறலாம். இந்த விதிப்படி ஆண்டுக்கு ரூபாய் 1.5 லட்சம் வரை முதலீடு செய்தால் அதற்கான தொகையை வரி விதிக்கப்படும் வருமானத்திலிருந்து கழித்து வரி சுமையை குறைக்க முடியும். நிதி நிபுணர்களின் கூற்றுப்படி பலர் இந்த சேமிப்பு திட்டங்களில் கணக்கு தொடங்கினாலும் ஆண்டுதோறும் குறைந்தபட்ச முதலீட்டை செலுத்த மறந்து விடுகின்றனர். இதனால் கணக்குகள் செயலற்றதாகி பின்னர் அவற்றை மீண்டும் செயல்படுத்த சிரமம் ஏற்படுகிறது. எனவே உங்களிடம் பிபிஎஃப் அல்லது எஸ்எஸ்ஒய் கணக்கு இருந்தால் மார்ச் 31க்குள் குறைந்தபட்ச தொகையை செலுத்தி கணக்கை செயலில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். இது எதிர்காலத்தில் கிடைக்கும் அனைத்து நிதி நன்மைகளையும் உறுதி செய்ய உதவும் என சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வச்சுருப்பீங்க, பிபிஎஃப் எஸ்எஸ்ஒய். அதனால் இந்த திட்டங்களை பணம் போடாமல் வச்சுருந்தீங்க அப்படிங்கன்னா இன்ஆக்டிவ் ஆயிரும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற மினிமம் 500 ரூபா 250 ரூபா அமௌண்ட்டை தயவு செய்து கொண்டு போய் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக பிபிஎஃப் எஸ்எஸ்ஒய் கணக்கு வச்சுருப்பவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு தகவலில் சந்திப்போம்.